wonderful welcome. Thank you very much for this wonderful welcome. Vanakkam. எல்லோருக்கும் வணக்கம். It is an honor for me to come here and meet all of you. Unfortunately, the circumstances in the country are not very good. நான் இங்கே வருவதற்கு மிகவும் பெருமை அடைகின்றேன். ஆனால் இந்த நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் துரதிர்ஷ்டமாக நல்லபடியாக இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். We have a leadership in New Delhi and a party in New Delhi that controls the government and has no respect for Tamil culture, Tamil history and the Tamil language. டெல்லியிலே ஒரு ஆட்சி நடக்கின்றது. ஆனால் டெல்லியிலே இருக்கின்ற ஆட்சி நடத்துகின்றவர்கள் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் மரியாதை செலுத்தவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். They feel that just because they can control the people of Tamil Nadu, but this is not the case. தமிழில் பேசுவதால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். இதுதான் உண்மை. If they just looked at the state, they would realize that only the Tamil people, the Tamil spirit can control Tamil Nadu. வரலாற்றை கடந்த கால நிகழ்வுகளையும் தெரிந்தவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விட முடியாது. தமிழக மக்களோடுதான் இங்கே செய்ய முடியும் என்பது. And you know my relationship with the Tamil people. The love you showed to my grandmother Indira Gandhi ji. என்னுடைய பாட்டி அருமை அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கும் என்னுடைய தந்தையார் ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் காட்டிய மரியாதை தெரியும். நான் உங்களில் ஒருவர், உங்களுடைய குடும்பத்து பையன் நான் என்பதை சொல்லிக்கொள்ள. I have not come here to tell you what to do. I have not come here to tell you my man ki baat. I have come here to listen to you, to understand your problems and to try and help resolve them with you. நான் இங்கே வந்தது உங்களுக்கு அறிவுரைகள் சொல்வதற்காக அல்ல. உங்களை சந்தித்து உங்களுடைய குறைபாடுகள் எல்லாம் தெரிந்து அதை நிவர்த்தி செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன் என்பதை உறுதியாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். And I think there is a lot that the rest of India can learn from the people of Tamil Nadu, from your history and even from your language. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலத்திலே இருக்கின்றவர்கள் தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய மொழி தமிழ் மொழிக்கு இருக்கின்ற பெருமையும் உங்களுடைய பண்பாட்டின் சிறப்பையும் அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். I am not a Tamil, but I understand, accept and respect the Tamil spirit and the Tamil culture. And I want to tell you here that I am not going to allow the Prime Minister and the BJP to disrespect the Tamil people, no matter what. என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு தமிழன் தான். உங்களை பொறுத்தவரையில் நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கு அநீதி அளித்துவிட்டு அவர் வெற்றிகரமாக செல்ல முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். I think
there is a lot that can be done in Tamil Nadu. There is tremendous potential here. And unfortunately, Tamil Nadu itself has not been able to come up to that potential. தமிழ்நாட்டிலே இயற்கை வளம் அதிகமாக இருக்கின்றன, வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கின்றன. ஆனால் தமிழக மக்களாகி நீங்கள் இன்னும் வாழ்க்கையிலே வளம் பெறாமல் இருக்கின்றீர்கள் என்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. I understand that there are reasons for this. Demonetization, GST, high petrol and diesel prices, these are crippling the people of Tamil Nadu. இன்றைக்கு தமிழக மக்களை வாட்டிக் கொண்டிருப்பது விலை உயர்வு, ஜிஎஸ்டி என்ற வரி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் பார்த்தீர்கள் என்றால் மிக அதிகமாக உயர்ந்து கொண்டு உங்களை நசுக்கிக் கொண்டிருக்கின்றது, உங்களுடைய வளமான வாழ்வியை கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. The country is being run in the interest of 5 or 6 big businessmen. Today we see for the first time in our history that Kisans are doing a rally on the 26th of January. They're doing a rally because they are hurt, they are upset, and understand that what is theirs is being taken away from them. இன்றைக்கு புதிய விவசாயிகள் கடந்த ஒரு மாதமாக கடுகுளிரையும் பொருட்படுத்தாமல் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசு 5 பெரிய பணக்காரர்களுக்கு இந்தியாவில் அவர்கள் இன்னும் கோடிக்கணக்கான and believe in the Tamil people and particularly the young Tamil boys and girls who are the future of this state. நான் இங்கே தமிழக மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வாழ்க்கை வளமாக எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நானும் காங்கிரஸ் கட்சியை உழைத்துக் கொண்டிருக்கிறேன். And I'm confident if we give Tamil Nadu a government that is not tied down by Narendra Modi, that is not controlled by the BJP. If we give Tamil Nadu a government of the people of Tamil Nadu, I am confident that the Tamil people will overcome every single difficulty in their path. தமிழகத்தில் ஆளுகின்ற மோசமான ஆட்சியை மோடி அவர்கள் கொடுத்துக் கொண்டு மக்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்குமே, ஆனால் நல்ல பல காரியங்களை தமிழகத்தில் நடைபெறும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். So that is why I am here for thanking all of you for showing me such love and respect. உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் காட்டிய வரவேற்பிற்கும் ஆதரவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். That this is a center of production of ghee and butter. இது நெய்க்கும் வெண்ணெய்க்கும் முக்கியத்துவம் வாய்ந்த நகர் என்பது எனக்கு தெரியும். I would like to thank you also for the hard work you put in to produce this ghee and butter. நான் இங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்டிற்கே நீங்கள் நெய்யையும் வெண்ணெயையும் தருகின்றீர்கள் என்பதை பார்க்கும் போது நான் உங்களை பற்றி மிகவும் பெருமை அடைகின்றேன். வணக்கம், நன்றி. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. ராகுல் காந்தி, ராகுல் காந்தி, அருமையல்ல இந்திரா, அருமையல்ல இந்திரா காந்தி, அருமையல்ல இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி. ஓகே, மிக்க நன்றி. இவ்வளவு திரளாக ஊத்துக்குழியை திரண்டு வந்து இங்கே நாளைய பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த வரவேற்பை தந்ததற்காக காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் நான் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.